அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த காணொளியில நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னா 12th பிசிக்ஸ்ல செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரைட்டுங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேயா? இப்போ நாம வந்து இந்த கொஸ்டினுக்குள்ள போகலாம், ரைட்டா? ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நல்லா பாரு, இது ஒரு கண்டக்டர். ஸோ அப்போ கண்டக்டர் அப்படின்னா ஒரு பெரிய வயர், ரைட்டுங்களா? நமக்கு நல்லா தெரியும் கண்டக்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம படிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல ஒரு டாட் மாதிரி எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஒரு பெரிய பெரிய டாட் மாதிரி எடுத்துக்கிறேன். இங்க பாரு, ஸோ இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அவைலபிள் இன் த கண்டக்டர். அதை தான் நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்போம் செமி கண்டக்டர், இன்சுலேட்டர் இப்படி எல்லாம் படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் அதை நாம கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இங்க நான் வந்து டாட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த டாட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதுல நிறைய டாட் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதை நான் என்ன சொல்றேன்? எலக்ட்ரான் சொல்றேன். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த கண்டக்டருக்குள்ளாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீயா மூவ் ஆகும். ஏன்னா ஒரு ஆட்டம் அப்படின்னா எலக்ட்ரானும் ஆட்டமும் எப்படி இருக்கும்? டைட்லி பவுண்டட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதை டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஆனா இங்க அந்த டைட்லி பவுண்டட் எலக்ட்ரானுக்கு அப்புறம் எக்ஸஸா நிறைய எலக்ட்ரான் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரானும் எப்படி இருக்கும் பாரு. ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டுங்களா? எந்த டைரக்ஷன்? ஏதோ ஒரு டைரக்ஷன். ஸோ இங்க பாரு, ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், சில எலக்ட்ரான் இப்படி இருக்கலாம், சில எலக்ட்ரான் இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், சில எலக்ட்ரான் இந்த மாதிரி போகலாம், ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுது அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா டைரக்டா மியூச்சுவலி ஆப்போசிட்டா டிராவல் பண்ணலாம், இல்லை இப்படி டிராவல் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் இது டிராவல் பண்ணும். எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி தான் என்ன செய்யும்? டிராவல் பண்ணும். எங்க? இந்த கண்டக்டருக்கு உள்ளாடி நாம படிச்சிருப்போம். அப்போ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு, ஒவ்வொரு எலக்ட்ரானும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரே டைரக்ஷன்ல எந்த எலக்ட்ரானுமே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ரீடம் இன்சைடு த கண்டக்டர். எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, எந்த ஒரு தெர்மல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். இதை பார்த்தாலே உனக்கு தெரியும், இந்த டயக்ராமை பார்த்தாலே உனக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிராவல் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். அப்போ இந்த ஈச் எலக்ட்ரான் நம்ம படிச்சிருப்போம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும்? இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை நாம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். அதாவது ஒரு பேட்டரி அப்படி நாம எடுக்கும்போது ஒரு பேட்டரியில வந்து பிளஸ் டெர்மினல் இருக்கும், மைனஸ் டெர்மினல் இருக்கும். ஸோ பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு கரண்ட் போகும், பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கரண்ட் போகும். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல யாரு போவா? எலக்ட்ரான் டிராவல் பண்ணும், சரிங்களா? எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போச்சுன்னா சச் கரண்டை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அப்ப கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு வந்து எலக்ட்ரான் சொல்றேன், இங்க சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஆனா எலக்ட்ரான் பாரு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், சரிங்களா? அப்போ ஆப்போசிட்ல போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு கூட நாம சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா நாம இதை வந்து அழகா ஒரு வார்த்தையில சொல்லுவோம், என்ன அப்படின்னா ரேண்டம் சொல்லுவோம். ரேண்டம், ரைட்டுங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ரேண்டம் டைரக்ஷன், ரேண்டம் மோஷன். அப்ப ரேண்டமா இருக்கும்போது இந்த பாத் ஆஃப் எலக்ட்ரானை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்ஸாக்னு சொல்லுவோம். ஜிக்ஸாக், ரைட்டுங்களா? ஜிக்ஸாக் பாத்
சரிங்களா? இந்த பாத்தை நாம என்ன சொல்லுவோம்? zigzag, ரைட்டா? ஸோ அப்ப இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் zigzag பாத் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம் அப்படின்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் zigzag அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துப்போம், ரைட்டுங்களா? அப்ப zigzag பாத் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருக்கு. அப்ப டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருக்குது அப்படின்னா நாம அதை வந்து ரேண்டம் சொல்லுவோம். ஸோ அதோட பாத்தை நாம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா zigzag அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ சிக்ஸாக்கா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சைடு, அதாவது என்ன அப்படின்னா இந்த வயரோட ரெண்டு எண்டுலையும், சரிங்களா, நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியை கனெக்ட் பண்றோம். அனதர் சைடை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை கனெக்ட் பண்றோம், ரைட்டுங்களா? அப்போ பாசிட்டிவ் டெர்மினல்னா இங்க பாரு சார் என்ன பண்றேன் பாரு. ஸோ இதை ஒரு கண்டக்டரா இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ இதை வந்து நான் வந்து என்ன செய்றேன், ஒரு வயரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வயரோட எண்டுல இருந்து நாம என்ன செய்யலாம், ஒரு பேட்டரி கனெக்ஷனை நாம கொடுக்கலாம். ஸோ பேட்டரி கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு இங்க பாரு. ஸோ நான் என்ன பண்றேன் பாரு, ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து என்ன செய்யறேன், ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை நான் கனெக்ட் பண்றேன். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் இது ஒரு ஹைட்டு லைன் பெருசா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்த எண்டை நாம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லியிருப்போம் ஏற்கனவே. இதுக்கு முந்தின காணொலியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ பாரு இதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்கும், பேட்டரி அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா பேட்டரி, ரைட்டுங்களா? ஸோ இதை பிடி அப்படின்னு வச்சுக்கோ. பேட்டரியை நாம எப்பவுமே பிடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். இதுல ஒரு சைடை பிளஸ் அனதர் சைடு மைனஸ், ரைட்டுங்களா? ஸோ பேட்டரியிலேருந்து அப்போ என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? மெயினா இதுல என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வந்து டிராவல் பண்ணும், ரைட்டுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட நாம என்ன சொல்லுவோம், இ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம், ரைட்டுங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது ஒரு டெர்மினல்ல பாசிட்டிவ், அதாவது சார்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா what about these electron inside the conductor having number of free electron is available? What happened these electron, என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரான், எலக்ட்ரான்ல என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை நீ கொடுத்த உடனே இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானும் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகும், டேர்ன் ஆகுது பாரு. ஸோ அதனோட பொசிஷன்ல இருந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது, சரிங்களா? எங்க இருந்ததோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது. எந்த டைரக்ஷன், டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். எங்க பார்த்து இருக்குதோ ஸோ அங்க இருந்து அப்படியே திரும்பி இங்க வருது, ரைட்டுங்களா? எங்க எந்த டைரக்ஷன்ல அது பார்த்துருக்கோ அதே டைரக்ஷன்ல இருந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலக்ட்ரானும் இட் கோயிங் டு ட்ரிஃப்டட். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டார்க் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம படிச்சிருப்போம் டார்க்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ ரொட்டேட் ஆகுது டியூ டு த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அங்க ரொட்டேட் ஆகுறத அதுல ஏற்படுத்தக்கூடிய அந்த டைமை நாம என்ன செய்வோம் அப்படின்னா டவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். டவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் a ரிலாக்ஸேஷன் டைம். நார்மலா டார்க்னு சொல்லுவோம், இங்க நாம என்ன சொல்றோம், ரொட்டேட்டிங் டைம், ரிலாக்ஸேஷன் டைம். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரானா இருந்த ஒரு எலக்ட்ரான், ஃப்ரீயா இருந்த ஒரு எலக்ட்ரான் வி அப்ளை த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அது என்ன பண்ணிருக்கு, டார்க் ஆயிருக்கு, ரொட்டேட் ஆகுது, டேர்ன் ஆகுது, டேர்ன் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல், சரிங்களா? எங்க பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல என்ன வருது, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ சச் வெலாசிட்டியை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி டினோட் பண்ணலாம், விடி அப்படின்னு சொல்லிட்டு நாம டினோட் பண்ணிக்கலாம். அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம விடி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு வி ரைட் ஏ இன்டு டவ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துப்போம். அப்ப ஏ இன்டு டவ்னா டவ் மீன் இட் இஸ் a டார்க் டைம், சரிங்களா? அது டார்க் ஆகக்கூடிய அந்த டைம் டார்க் டைம்னு சொல்லுவோம். இங்க வந்து நாமளோட புக்ல ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்திருப்பாங்க கொடுத்துருக்காங்க. அப்ப விடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டவ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுப்போம். ஸோ அப்பங்க நல்லா பாரு, இந்த இடத்துல நாம எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கொடுத்ததுனால எல்லாமே டேன் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நியூட்டன்ஸ் லா இங்க வந்து ரோல் ஆகுது. நியூட்டன்ஸ் லா நமக்கு நல்லா தெரியும். நியூட்டன்ஸ் லாவோட ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு நாம படிச்சிருப்போம், இட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் இப்படி நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த ஃபோர்ஸ் it is a vector form, therefore the acceleration is a vector form. இது நமக்கு நல்லா தெரியும், ரைட்டுங்களா? அப்போ force equal to mass into acceleration. ஸோ அப்படின்னா இதுல இந்த ஆக்சிலரேஷனை நாம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் a
it is a vector form நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப it is equal to என்ன வரும், force divided by mass நம்ம எடுப்போம். force divided by mass அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். ரைட்டுங்களா? சோ அப்ப இங்க force என்ன force, இந்த force எப்படி வந்துச்சு, due to the applied electric force, due to applied the electric force. அப்ப applied electric force நாம எப்படி எடுப்போம், it is a நம்ம கூலும்ஸ் லால படிச்சிருப்போம், கூலும் force. ரைட்டுங்களா? அதுதான் applied force. அப்ப கூலும் force நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது electric force E is equal to நாம படிச்சிருப்போம் சரிங்களா, force by charge ன்னு படிச்சிருப்போம், force by charge அப்படின்னு சொல்லிட்டு நாம படிச்சிருப்போம் சரிங்களா. அப்ப இதுல இருந்து நாம இந்த force கண்டுபிடிச்சோம் அப்படின்னா F equal to we write எப்படி எடுக்கலாம், F is equal to E into நாம வந்து Q அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். இது வந்து வெக்டர் டைரக்ஷன் இருக்கு, ஏன்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்ல தான் யார் வருவா, இந்த சார்ஜஸ் வந்து டிராவல் ஆகும். அப்ப Qன்னு சொல்லக்கூடியது இட் இஸ் a சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அப்ப Q சார்ஜா இருந்தா இங்க நம்ம ஃப்ரீ எலக்ட்ரானை பத்தி பார்க்கிறோம். அப்போ எலக்ட்ரான் எப்படி வருது, ஆப்போசிட்டா டிராவல் பண்ணுது. therefore நாம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா எலக்ட்ரான் டிராவல் பண்ணுது அப்படின்னா இந்த F நாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா F equal to we write F vector ரைட்டுங்களா, F vector is equal to we write minus E into E ன்னு எடுக்கலாம், because E represent it is a charge of electron, it is represent E, minus represent the direction of electron, direction of electron எப்படி இருக்குது, opposite to the direction of electron அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுக்கிறோம். அப்படின்னா இந்த ஃபோர்ஸை இந்த ஆக்சிலரேஷன்ல நாம சப்ஸ்டிட் பண்ணா A equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா it is A vector ரைட்டுங்களா. A vector is equal to V right, இந்த ஃபோர்ஸை நாம என்ன சொல்லுவோம், இந்த ஃபோர்ஸுக்கு பதிலா மைனஸ் E vector into E அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுப்போம் ரைட்டுங்களா, டிவைடட் பை M அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம். ஸோ இதை நாம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷனை நாம எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம், நமக்கு என்ன வேணும், drift velocity வேணும். அப்ப drift velocityல நாம இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா drift velocity நம்ம VD நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா VD it is a drift velocity, velocity is a vector form, therefore VD vector it is equal to acceleration we write minus E E by M into என்ன அப்படின்னா அந்த டார்க் டைம் ரைட்டுங்களா, டார்க்னு நம்ம சொல்லக்கூடாது, இதை ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ரைட்டா. ஸோ அப்ப இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் டைம், இந்த மாஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட், இதெல்லாம் என்னது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப இது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை நாம எப்படி இங்க டினோட் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாரு எது அப்படின்னா இந்த பார்ட், அதாவது நான் பாரு சார் உனக்கு கலரா கொடுக்குறேன், அதாவது இந்த E இந்த M இந்த டவ் ரைட்டுங்களா, இதெல்லாம் சேர்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அப்ப இதை மியூ அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா இந்த மியூவை நாம என்ன சொல்றோம்னா மொபிலிட்டின்னு சொல்றோம். இதை நாம என்ன சொல்றோம், மொபிலிட்டி ரைட்டா, இந்த மியூவை நாம என்ன சொல்றோம், மொபிலிட்டின்னு சொல்றோம். அப்போ வாட் ஹேப்பன் தி drift velocity, இந்த இடத்துல எழுதலாமா, ஸோ drift velocity நாம என்ன எழுதலாம், இங்க பாரு சார் இந்த இடத்துல எழுதுறேன் VD equal to it is a vector form, இதை மறந்துடக்கூடாது ரைட்டுங்களா, VD equal to we write minus E vector into நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க வந்து மியூ அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இதுல இருந்து நாம வந்து மியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூவோட வேல்யூ வந்து நாம அங்க எடுத்திருக்கோம், ஸோ அதை அங்க எழுதுவோம், மியூ ஈக்குவல் டு we write it is equal to E into tau divided by M ரைட்டுங்களா. ஸோ இதை நாம என்ன சொல்லுவோம், மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. அப்போ மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்படின்னா இந்த எபோவ் ஈக்குவேஷன்ல இருந்து நாம மொபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொபிலிட்டி இஸ் a constant term ரைட்டுங்களா. ஸோ அப்போ மியூ ஈக்குவல் டு we write it is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is VD it is a vector form VD divided by E vector அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதுவோம். ஆனா மியூன்னு சொல்லக்கூடிய it is a constant ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்க பாரு நாம எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம், ஒரு மாடுலஸ் எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா, மாடுலஸ் மேக்னட்யூட் வேல்யூ எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. அப்போ மேக்னட்யூட்ல எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை it is also represent the minus மேக்னட்யூட் எடுத்தா பிளஸ்ன்னு வந்துடும். அப்படின்னா it is a VD vector divided by நாம என்ன சொல்லலாம், it is a mu அப்படின்னு சாரி மியூன்னு சொல்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. அப்ப மியூ அப்படின்னு சொல்லக்கூடியது it is a mobility. அப்போ what are called mobility,
drift velocity per unit electric field நாம என்ன சொல்லுவோம் mobility அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் ரைட்டுங்களா அப்போ mobilityக்கு என்ன யூனிட் கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல ரப் பண்ணிக்கிறேன் இந்த கொஞ்சம் இடத்த நமக்கு தேவையில்லாத ஒரு பிளேஸ் இருக்கு ஸோ இந்த பிளேஸை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துடுறோம் ஏன்னா நமக்கு இது தேவையில்லை ஸோ எடுத்துட்டு இந்த இடத்துல எழுதுவோம் ரைட்டுங்களா அப்போ இதனோட யூனிட்டை நாம எப்படி எழுதலாம் drift மொபிலிட்டியோட யூனிட்டை மியூ ஈக்குவல் டு drift velocity மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம் டிவைடர் பை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட நாம என்ன சொல்லுவோம் வோல்ட் பர் டிஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ரைட்டுங்களா அப்போ வோல்ட் பை டிஸ்டன்ஸ்னா வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அப்படின்னா இதை நாம எப்படி எழுதலாம் பாரு இட் இஸ் ஈக்குவல் டு எம் மீட்டர் மேல இன்னொரு மீட்டர் மேல வந்து மீட்டர் ஸ்கொயர் டிவைடர் பை வோல்ட் செகண்ட் இப்படி நாம எழுதலாம் ரைட்டுங்களா ஸோ திஸ் இஸ் த SI யூனிட் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் அப்ப டிஃபைன் மொபிலிட்டி drift velocity per unit electric field இதை நாம என்ன சொல்லுவோம் மொபிலிட்டின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா அப்போ வாட் ஆர் கால்ட் drift velocity என்ன velocity of free electron drifted அதுக்கு தான் இந்த ரெட் கலர்ல சார் போட்டிருக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன பண்ணிருக்கு drift ஆயிருக்கு ரைட்டுங்களா ஸோ அப்போ எந்த டைரக்ஷன்ல drift ஆயிருக்கு எங்க நாம எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட பார்த்து drift ஆகுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுமே என்ன பண்ணுது drift ஆகுது அப்போ velocity of free electron drifted towards positive terminal எப்போ when electric field like it is a positive terminal of battery and negative terminal of the battery connected the end of the conductors அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் ரைட்டுங்களா யார் அப்படின்னா எலக்ட்ரான் ஸோ சச் வெலாசிட்டி இஸ் கால்ட் வி சே drift velocity அந்த வெலாசிட்டி நாம என்ன சொல்றோம் drift velocity அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா அப்ப drift velocityயோட யூனிட் என்ன வரும் drift velocityக்கு நாம என்ன சொல்லுவோம் மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லுவோம் ஏன்னா வெலாசிட்டியோட SI யூனிட்டை வந்து நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் ரைட்டுங்களா ஸோ அப்போ இதைத்தான் நாம என்ன சொல்றோம் drift velocity அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா அப்போ drift velocityனா free electron drifted towards positive terminal when electric field is applied ரைட்டா ஸோ such velocity is called it is a drift velocity ஓகே நண்பர்களே ஸோ அப்போ நீங்க இந்த காணொலியில drift velocity பத்தி நீங்க பார்த்துட்டீங்க அதாவது அது வந்து ரேண்டமா இருந்தது சிக்ஸாக் பாத்துல இருந்தது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டை கொடுத்த அடுத்த செகண்ட் அப்படியே டார்க் ஆகுது ஸோ அந்த டார்க் டைமையும் நாம அங்கே சொல்லியிருக்கோம் ரைட்டுங்களா அதுதான் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் அப்போ ரிலாக்ஸேஷன் டைம்ல இருந்து நாம வந்து drift velocity எல்லாம் யூஸ் பண்ணி மொபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் மொபிலிட்டியோட SI யூனிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அப்படின்னா இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல்லாம் நம்மளால எழுத முடியும் ஸோ அது உன்னோட புக்ல இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் சரிங்களா எத்தனை மார்க் கொஸ்டின் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் சரிங்களா drift velocity வந்து 3 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் drift velocity and define mobility இப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டினை சேர்த்து கேட்பாங்க நீ இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சேர்த்து எழுதுனீங்கன்னா உனக்கு 3 மார்க் கிடைக்கும் ரைட்டுங்களா இது ஒரு பப்ளிக் கொஸ்டின் செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட்டா அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவை நீ பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஏன்னா உனக்கு டவுட் வரணும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க டவுட் வராட்டாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணலாம் ரைட்டுங்களா ஓகே தேங்க்யூ